வணக்கம். ஷாயனம். கும்பராசிக்காரங்க எத்தனை விதமான தானங்கள் பண்ணியிருந்தாலும் அன்னதானம் செஞ்சு பாருங்கள். நான் நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கேங்க. நிறைய கோவில்களுக்கு செஞ்சுருக்கேன். கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் அள்ளி கொடுத்துருக்கேன். அப்படி நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சி வரக்கூடிய நாட்களில் அன்னதானம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. எப்படி தெரியுமா? உங்கள் வீட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்க போகுது உங்களுக்கு. எப்படின்னா, கும்பராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் அவங்க முன்னோர்கள் சித்தர்களாக, ரிஷிகளாக, முனிவர்களாக, துறவிகளாக யாசகம் எடுத்து சாப்பிட்டு ஆன்மீகத்திலும் இருந்து மற்றவர்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார்கள், இறந்தும் இருப்பார்கள், சமாதி நிலையில் இருந்திருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேருடைய ஆத்மா, அந்த ஜீன் சொல்வோம் இல்லையா, அவங்களுடைய வம்சாவளியில் ஒருவருக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அவர்கள் ஆன்மீகத்தின் மீது பற்றுதலோடு கண்டிப்பாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது யாருக்கும் புரியாது, தெரியாது, அவசியமும் இருக்காது, நம்பவும் மாட்டார்கள். நம்புவதற்காக மட்டுமல்ல, நம்பித்தான் ஆக வேண்டும். அவர்களுடைய நேரம் காலம் நன்றாக இருக்கும்போது நம்ப மாட்டார்கள். நேரம் காலம் கெட்டு போகும் பொழுது தான், ஆஹா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி இருந்தாங்கல்லன்னு நினைப்பாங்க. சரி, கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் ஒருவேளை எங்களுடைய ஆசிரமத்தை தொடர்பு கொண்டு உங்கள் ஆசிரமத்தின் மூலமாக உங்கள் சார்பாக நாங்கள் அன்னதானம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, ₹1 இருந்தாலும் நம்ம ஆசிரமத்துக்கு ஜிபே நம்பர் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஆசிரமத்துக்கு அனுப்புன அந்த அமௌண்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் அனுப்புகிறோம். அன்னதானம் பண்ணினதுக்கு உண்டான அந்த பதிவு அனுப்புகிறோம். மிக்க நன்றிகள். ஷாயனம்.